வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 4வது மாதம் 2017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபத்தை ஒன்று சேரக்கூடிய கொடுக்கக்கூடிய நல்ல நாளே. பணம் விஷயத்தில் பெரிய அளவுக்கு யோகமும் அனுகூலமும் ஏற்படும். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணத்தின் தட்டுப்பாடு தீரக்கூடியதாக இருந்தாலும் கடந்த காலத்தை நினைவில் வைத்துக் கொண்டு சேமிப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தாருடன் பயணங்கள், சந்தோஷங்கள், மகான்களின் தரிசனம், பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் மிகப்பெரிய உன்னதத்தையும் சந்தோஷத்தையும், படைப்பாளிகளுக்கு புது ஒப்பந்தங்கள், கௌரவங்கள் ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபார நிமித்தமாக எந்த முடிவுகளையும் தைரியமாக எடுப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். நாள் பார்ப்பது, கிழமை பார்ப்பது என்று வைத்துவிட்டு நல்ல காலகட்டத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். தைரியம், தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மிகப்பெரிய யோக பலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் பிரிவுகள் இருந்தாலும் இந்த பிரிவுகள் ஒன்று சேர்வதற்கு பெரியவர்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். தொலைதூரம் குடும்பத்தை விட்டு வியாபார நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கு உண்டான அமைப்பு. உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனம், பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது எல்லாம் காணப்பட்டாலும் எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக மிக மிக கவனம். ஜாமீனோ ஜவாப் கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவர் நல்லவர் என்று உத்தரவாதம் கொடுத்தால் பிறகு அந்த உத்தரவாதத்துக்கு பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். செல்வாக்கு உயர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக தொழில் நிமித்தத்தில் ஏற்றமே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில், வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடுவது, அரசு அமைப்பில் யோகத்தை பெறுவது, அரசியல் துறையில் இருப்பவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் யோகம் பெறுவது எல்லாம் காணப்படும். யோகமும் அனுகூலம் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது யோக பலனை காணக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் காணப்படுகிறது. யோகங்களும் அனுகூலங்களும் காணப்பட்டாலும் குடும்ப ஒற்றுமையில் திடீர் மிக மிக பிரச்சனையாக காணக்கூடிய அமைப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்ப விஷயத்தில் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் பிறர் குடும்பத்திற்கு ஆலோசனை நீங்கள் சொல்லாமல் இருப்பதும், ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது சிம்மத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இந்த சங்கடங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் பொறாமை வைத்துக் கொண்டு எல்லோரிடத்திலும் அவப்பெயரை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் கொடுப்பான். அதற்காக எல்லாவற்றிலும் இப்பொழுதே எடுக்க வேண்டும், அப்பொழுதே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடவுளிடத்திலும் வியாபாரம் பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிரகச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தெய்வ அனுகூலம் ஏற்படும் என்பதை தெய்வத்தை முழுவதுமாக நம்புவதும், இன்றைக்கு நாள் நல்லாக இருக்கிறதை சோம்பல் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
அரசுக்கு எதிரான விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் அனுகூலங்கள் பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, சில தடைகள் காணப்படுகிறது. தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது. பழைய நட்பை புதுப்பித்து கொள்ளாமல் பழைய நட்பில் கோபதாபங்கள் படுவது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்துவது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். இரத்தத்தில் கோளாறு உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் வியாபாரம் அபிவிருத்திகள் செல்வாக்கு தொழில் அமைப்பில் முன்னேற்றங்கள் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அரசு துறையில் இருப்பவர்கள் திடீர் பொறுப்புகள் வருவது, மேலதிகாரிகள் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த வகையில் எல்லாவற்றிலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் செல்வாக்கு மிக்கவராக உயரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் தைரியம் தன்னம்பிக்கை படிப்படியாக நல்ல முன்னேற்றமெல்லாம் காணப்பட்டாலும் மனதிற்கு இடம் புரியாத குடும்பத்திலும் வெளிவட்டார தொழிலிலும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. சிறு சிறு ஆக்ரோஷமான பேச்சு கூட குடும்பத்தில் ஒத்துமொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். புதனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால் மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடியதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி தினமும் 40 நிமிடமாக தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வார்த்தையில் தென் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள மகர ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பயணங்கள் விஷயத்தில் நிதானம். வண்டி வாகனத்தை பயன்படுத்துகிற சமயத்தில் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகாமல் நிதானத்துடன் தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடில் மட்டும் மிக மிக கவனம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியருக்காக விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உங்கள் குடும்பத்தில் எந்த அளவுக்கு இவ்வளோ ரோஷப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது கும்பத்திற்கு நன்மை. கும்பத்திற்கு சோம்பலால் பலவிதமான நல்ல காரியங்கள் தடைபடுவதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் தைரியம் தன்னம்பிக்கை பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமான செலவினங்கள் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய வண்டி வாகன அமைப்பில் மிக கவனமாக இருப்பது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு சிலருக்கு திடீரென்று ஏற்பட்டுவிடும். தைரியம் தன்னம்பிக்கை வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை பெற்றுத்தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அரசு அமைப்பில் திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.